அவன் செய்ய போன வேலைய செய்ய முடியாம போயிடும். நாமளும் வர்மாவை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அதனால இந்த தடவை கபிலனை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்காம காப்பாத்த போறதே நாங்க தான். ஆமா சார், கபிலனை சுத்தி எந்த ரிஸ்கும் இல்லைன்னு அவன் நம்பினாதான் அவன் வர்மா சொன்ன வேலையெல்லாம் ஃப்ரீயா பண்ணுவான். அதான் நமக்கும் வேணும். அப்பதான் நாம அவனை வச்சு வர்மாவை பிடிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க கபிலனை ஃபாலோ பண்றது தெரிஞ்சா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுமே. கண்டிப்பா அவனுக்கு சந்தேகம் வராது சார். ஏன்னா இந்த தடவை நாங்க பண்ண போற பிளான உங்ககிட்ட கூட சொல்ல போறது இல்ல. ஏடி என்ன சொல்றீங்க நீங்க? நான் உங்க சீனியர் ஆபீசர். சாரி சார், ரேஷ்மாவுக்கும் பைரவிக்கும் நடந்தது உங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவங்க போனது எங்க குடும்பத்துல ஒருத்தர் போன மாதிரி தான் வலிக்குது. ஆனா உங்களுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு குடும்பமே போன மாதிரி ஆயிடும் சார். அதனாலதான் சார் நானும் ஐலியும் இந்த பிளான சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். அந்த வர்மாவால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் சார். இத்தனை வருஷமா எங்க கைய உங்க கை பிடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எங்க கையை விட்டு பாருங்க சார். நாங்க உங்க கையை விட மாட்டோம். உங்க நம்பிக்கையும் கெடுக்க மாட்டோம். பிள்ளைங்க வளர்ந்துட்டா பெத்தவங்க கையை விட்டுதானே ஆகணும். நான் உங்களை முழுசா நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பட் கேர்ஃபுல். ஷூர் சார். இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டோம் சார். ஆல் தி பெஸ்ட். அவ இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். சரியான நேரத்துக்கு வந்து மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டான். அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான். ஆனா நீங்க செஞ்சது தப்பு தானே. அந்த செலியன் வரலனாலும் நான் உங்களுக்கு அந்த சொத்தை சேர விட்டுருக்க மாட்டேன். என்ன அண்ணி கழட்டி விட பாக்குறீங்களா? உங்களுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சிருப்பேன். அதெல்லாம் இந்திராணிக்கு தெரிஞ்சா முதல்ல நம்ம 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க முடியாது. யோ குழந்தைனாரே, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நானா பேசுறேன்? நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. எல்லா தப்பையும் நாம 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம். அதுவும் இந்த சொத்துக்காக தானே செஞ்சோம். இப்ப நீங்க மட்டும் அந்த சொத்தை மொத்தமும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க நீ, இப்ப வரைக்கும் நான் உங்களை ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. அப்படி மட்டும் நான் நினைச்சிருந்தா என்னைக்கே உங்களை நான் கழட்டி விட்டுருப்பேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஐயோ குழந்தைனாரே, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை பத்தி யோசிக்காமலாம் எதுவும் செய்யல. நான் கபிலனுக்கு கேட்டது இந்திராணி பேர்ல இருக்கிற சொத்தை மட்டும்தான். ஆனா இந்திரா அவளோட அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை உங்க அண்ணன் பேருக்கு அவதான் மாத்தி எழுத சொல்லிட்டா. நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் உரிமையா கேளுங்க. அப்போ உங்களுக்கு அவர் கொடுத்துதானே ஆகணும். எப்படி அடிபட்டுச்சு? ஐலி, நீ எப்ப இங்க இருந்து போன? அக்கா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்கா. அதான் தலையில லேசா அடிபட்டுருச்சு. என்ன சிவானி, இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா பைக் ஓட்டுவ? நீ ஏன் ஐலி என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்ல நீ இவர்தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்க நேரத்துல அபசகுணமா எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுக்காக 2 பேரும் சொல்லாமலே இருந்துருவீங்களா? ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? விடுங்கக்கா, சின்ன அடிதானே. தலையில அடிபட்டிருக்கு, சின்ன அடின்னு சொல்லிட்டு இருக்க. டேய், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தானே வரீங்க? ஆமா அண்ணி, எங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் எனக்கு கால் பண்ணாரு. நானும் அப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். என்ன ஐலிமா, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல, நீ மட்டும் தனியா எதுக்கு போன? இல்லண்ணே, எனக்கு பதட்டத்துல எதுவுமே தோணல. அதான் யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டேன். அப்போ நீ காலையில என்கிட்ட சிவா கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சதெல்லாம் எதுக்குதானா? நீங்க எல்லாரும் சிவா எங்க சிவா எங்கன்னு ஐலி கேட்டுட்டே இருந்தீங்களா? ஐலி எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா. அதான் நான் அவசரமா வரும்போது தான் இப்படி ஆயிடுச்சு. ஆமாண்டா, எப்படா பைக் ஸ்லிப் ஆச்சு? அது நான் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தன் ஃபாஸ்டா ஓவர்டேக் பண்ணி போனா. அப்ப என் ஹேண்டில் பார் இடிச்சுட்டு போயிட்டான். நான் பேலன்ஸ் பண்ண முடியாம விழுந்துட்டேன்.
என்னது இடிச்சுட்டு போயிட்டானா? நீ அவனை அப்படியே விட்ட? அவன் வண்டி நம்பரையாவது நோட் பண்ணியாடா? அந்த நேரத்துல என்னால எப்படி மாம்ஸ் முடியும்? விடுங்க. அவன் என்ன வேணும்னா இடிச்சுட்டு போயிருந்திருப்பான். பாவம், அவனுக்கு என்ன அவசரமோ. அது இல்ல. இட்ஸ் டைம் டு ஷோ. ஒரிஜினல் வர்மா களத்துல இறங்கணும். டேய், அந்த ஏடியுடைய கண்ணை பார்த்தா அதுல தெரிஞ்ச கோபம் வேற மாதிரி இருந்ததுடா. சிலா, அந்த கண்ணுல தெரிஞ்ச ஒரு எமோஷன், வெறி. அவன் ஒரு போலீஸ், என்ன பிடிக்கணும் அப்படின்னு வந்ததா தெரியல. அதுக்கும் மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குடா. என்ன பாய் சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த ஏடி என்ன பிடிக்கிறதால அவளுக்கு வேற ஏதோ பெருசா நடக்கணும். கண்டிப்பா அந்த ஏடி என்ன பிடிக்க ட்ரை பண்றதுல ஏதோ ஒரு பர்சனல் விஷயம் இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். யாரு? உங்களை பார்க்க அந்த லாகூர் பார்ட்டி வந்திருக்காங்களா சார்? வர சொல்லு. அவங்கள வர சொல்லுங்க.